Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். Hopefully எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இதை நான் சொல்லி தான் ஆகணும். அகமதாபாத்தில் நடந்த ஒரு ட்ராஜிக்கான ஒரு இன்சிடெண்ட். டேக் ஆஃப் ஆன் அ பிளேன் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா க்ராஷ் ஆகிட்டு இருக்குது. அகமதாபாத்லேயே லண்டனுக்கு கிளம்ப வேண்டிய ஏர் இண்டியா ஃப்ளைட் கரெக்டாக 1:38க்கு மேடேக்கான கால் பார்த்தீங்கன்னா பைலட் சொல்லியிருக்காரு. பட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு இப்போ வரலாம் நியூஸ் சர்க்குலேட் ஆகுது. எது உண்மைன்னு தெரியல. மொத்தம் 242 பேசஞ்சர்ஸ். ஒரே ஒரு மனுஷன் தான் பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணியிருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்கார். ஆக்சுவலி எப்படி ஃப்ளைட்லேருந்து அவர் குதிச்சாருன்னு தெரியல. ஐ திங்க் கடவுள் அப்படின்னு சொல்கிறத தாண்டி லக் தான் நான் சொல்லுவேன். 241 பேருமே இறந்து போயிட்டாங்க. நோ ஒன் வாஸ் சர்வைவ்டு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிளேன் கிராஷ் ஆகிட்டு, அதே மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா மேலே விழுந்திருக்கு. அங்கேயும் நிறைய பேருக்கு கிரிட்டிக்கலான இன்ஜுரிஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தெரியல. ஆக்சுவலாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் பிக்கெஸ்ட் பிளாக் டே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வில் ஜஸ்ட் ப்ரே ஃபார் தோஸ் ஃபேமிலிஸ். அண்ட் தெரியல ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு விஷயத்த ஸ்க்ரீனில் போடுறோம், அப்படியே பாருங்கள். விஜய் மீது தாவேக கட்சியினர் புகார். கல்வி விருது நிகழ்ச்சியில் மாணவிகளை அனுமதியின்றி தொடுவது போன்ற செயலில் ஈடுபட்டதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது தாவேக்கினர் புகார். நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்குறேன். எப்படிடா அவங்களுக்கெல்லாம் மனசு வருது? இவ்வளோ நல்ல மனுஷன் மேலே என்னென்ன பண்ண முடியுமோ அவர் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒருத்தரே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே புகார் கொடுத்துருக்கிறதா பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் சொல்லியிருக்காங்க. அந்த கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமா இல்லை யாருக்கிட்டாவது காசு வாங்கி இந்த வேலையை பண்ணுறாரு. மேட்ரு என்ன, எலெக்ஷன்ஸ் வருது இல்லை, 2026 வருது இல்லை, ஏதாவது பண்ணிவிட்டு மொத்தமாக இவரோட அந்த பொலிட்டிக்கல் கெரியர் க்ளோஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணுறது சில்லற வேலை தான் இதெல்லாம். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருத்தமாக இருக்குது. கெட்ட வார்த்தையில் கேட்கலாமான்னு எனக்கு இருக்குது. நியூஸ் சேனல்ஸு இவர் மனுஷன் எப்படிப்பட்டவர், எதுக்கு இப்படிலாம் ஒரு புகார் வருது, இதை பற்றி நம்ம ஆக்சுவலாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணலாமா? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் யாரோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சோந்தி மாதிரி தாண்டிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கேங்காக தான் இவனுங்களாம் இருப்பானுங்களே தவிர அந்த மனுஷன் மாதிரி ஏன் இப்படி ஒரு அபாண்டமான பழி போடுறாங்க, ஏன் ஒரு கேவலமான ஒரு செயல் பண்ணுறாங்கன்னு தெரில. எனக்கு என்னென்னா அந்த ஒரு கல்வி நிகழ்ச்சி வீடியோஸ்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இருக்கோம். தளபதி கிட்ட அந்த விருது வாங்குறப்போ அந்த குழந்தைங்க அந்த பெண்கள்லாம் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. சொந்த அண்ணன் கிட்ட வாங்குற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அந்த விருதுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவரை போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பெண்கள் மேலே பார்த்தீங்கன்னா அவதூறாக அவர் கை வைக்கிறாரு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது லிட்ரலி பார்த்தீங்கன்னா டேய் உயிரோடு இருக்கக்கூடாதுரா நீங்களாம். சரி ஓகே, அவர் அரசியலுக்கு வந்தது பிடிக்கல உங்களுக்கு, ஏதாவது பண்ணிவிட்டு அவர் கீழே இறக்கி விடணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுக்காகன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு ஆக்சுவலாக குழந்தைங்க மாறுறா எல்லாரும், அவங்க மேலே இவர் கை வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாசத்தை பரப்பிட்டு இருக்கீங்களே. உன்னெல்லாம் மனுஷனா? இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேரண்ட்ஸ் எதுவுமே இதை பற்றிலாம் பேசலை. இந்த தாவேக கட்சியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஐயா தளபதி விஜய் அவர்களே உங்ககிட்ட தான் அதை நான் சொல்கிறேன். உங்கள் கட்சியில் ஏகப்பட்ட கருப்பாட்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சியோட பேரை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுறதுக்கு, உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மிஷன்ஸை பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சிக்குள்ளே வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்களாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்போயே தூக்கி எரிஞ்சால் தான் நல்லது. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கேள்விப்படும் போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். கல்வி விருது நிகழ்ச்சியில் மாணவிகளை அனுமதியின்றி தொடுவது போன்ற செயலில் ஈடுபட்டதாக தமிழக வெற்றி கழக தலைவர் மேலே புகார். அண்டே சொல்லும் போதே ஆக்சுவலாக நெஞ்சிலாக வலிக்குது. அப்படிப்பட்ட மனுஷனாடா தளபதி, அப்படிப்பட்ட மனுஷனாடா. கொஞ்சமாவது யோசிக்க மாட்டிங்களா? ரத்தம்லாம் கொதிக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது. கொஞ்சமாக அது ஒரு மனிதாபிமானம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதா? ஒருத்தர் எப்படியாவது கீழே இறக்கி விடணுன்றதுக்காக இவ்வளோ கேவலமான நியூஸ்லாம் பரப்பி விட்றீங்க. இவ்வளோ கேவலமாக அந்த மனுஷன் எவ்வளோ தான் தாங்குவார்? மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வராரு. நீ நல்ல எண்ணத்துலலாம் வரக்கூடாது, உன்னை இப்படி தான் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ கேவலமான செயலில் எல்லாருமே இறங்கி பண்ணுறீங்க? ஏதோ ஒரு பொண்ணு வருது, ஃபாலோவர் சேர்த்திக்குது, இப்படின்னு பேசுது, பார்த்தா பச்சோந்தி மாதிரி தாண்டுது. இப்போ கட்சியில் இருக்கிறவங்களே சில பேர் இவர் மேலே புகார் தராங்களாம். அவன் உண்மையாகவே அந்த கட்சியில் இருக்கிறவங்களா, காசுக்காக உள்ள வேலை செய்கிறானுங்களா, ஸ்பை மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒரு விஷயண்டா 2026 தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா ஜெயிக்குதோ இல்லையோ அந்த எலெக்ஷன் முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா கதற விட போகிறார் தளபதி விஜய். அது மட்டும் 100% செய்யுங்க.
இதை விட கேவலமான செயல்கள் என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க. நாளைக்கு இந்த புகார் கொடுத்தாருல்ல, அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கலாம் மேபி, இல்லை அவங்க சொந்தக்காரங்க குழந்தை யாராவது இருக்கலாம். நீ போய் கை போடுவல்ல, நீ போய் மேலே கை வைப்பல்ல, அப்போ இன்னொருத்தவங்க கிட்ட இது கேட்கும்போது தான் அதோட வலி உனக்கு தெரியும். திஸ் இஸ் லைக் வெரி சீப் வே ஆஃப் டூயிங் பாலிடிக்ஸ். சில பேர் நீங்களாம் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம், போய் அவனை காலையாவது நக்கிட்டு கடங்க. எதுக்கு அந்த கட்சியில் இந்த மானத்தை வாங்குறீங்க? வெக்கமா இல்லை? தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.